கோவிந்தபுரத்துல இருக்கிற கனக்கையா அப்படிங்கிறவருக்கு தரணி அப்படிங்கிற கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருந்தா. ஒரே ஒரு பொண்ணு அப்படின்னு ரொம்ப பாசமா வளர்த்தாங்க. எந்த வேலையும் சொல்ல மாட்டாங்க. ஏதாவது வேலை செய்ய வந்தா செய்யவே விட மாட்டாங்க. இதனால தரணி ரொம்ப சோம்பேறியாவே வளர்ந்தா. கனக்கையா யாருமே எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு கோலம் போடுவாரு. அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் போடுவாரு. அப்புறம் அத பார்த்து, அப்பா எவ்வளவு அழகா நான் கோலம் போட்டிருக்கேன். ஆம்பளைங்களுக்கு கோலம் போட்டி வச்சா கண்டிப்பா நான் போட்ட கோலத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வரும். 10,000மோ 20,000மோ வந்தா அத கல்யாணத்துக்கு தான் சேர்த்து வைப்பேன். பொண்ணோட கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா பண்ணுவேன் அப்படி சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தான். சமையல் செய்வாரு, தண்ணி பிடிப்பாரு. இப்படி எல்லா வேலையும் செஞ்சாலும் தரணி சாப்பிடவே சோம்பேறித்தனம் படுவா. அதனால கனக்கையாவுக்கு அவரு மேலேயே அவருக்கு கோவம் வந்து, தப்பு உன்னோட இது இல்லம்மா, எந்துதான். ஒரே ஒரு பொண்ணு அப்படின்னு பார்த்து வளர்த்ததுக்கு நீ இன்னைக்கு சோம்பேறியா வளர்ந்து உக்காந்துருக்க. என்ன நானே என்னோட செருப்புலயே அடிச்சுக்கணும் அப்படி சொல்லி தன்னோட செருப்புலயே எடுத்து அடிச்சுக்கிட்டாரு. ஆனாலும் தரணி வந்து தன்னோட அப்பாவை தடுக்கவே மாட்டா. உட்காந்து பாத்துக்கிட்டே, ஏன்பா அப்படி அடிச்சுக்கிறீங்க? இப்ப என்ன உங்களுக்கு? நான் சாப்பிடணும் அவ்வளவுதானே. சரி, சோறு கொண்டு வந்து எனக்கு ஊட்டி விடுங்க, நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா. கனக்கையா இனிமே என்ன பண்ண முடியும் அப்படின்னு செருப்ப கீழே போட்டுட்டு தன்னோட பொண்ணுக்கு சாப்பாட கொண்டு வந்து ஊட்டி விட்டாங்க. தரணி வயிறு நிறைய சாப்பிட்டா. அப்பா, உங்களுக்குள்ள நானு அம்மாவை தான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னா. அத பார்த்த கனக்கையா சந்தோஷப்பட்டுக்கிட்டு, ரொம்ப சந்தோஷமா, ஒரு அப்பாவா சொல்றேன், என் பேச்ச கேளு. பொட்ட பொண்ணு இவ்வளவு சோம்பேறியா இருக்க கூடாது. எல்லா வேலையும் கடகடன்னு செய்யணும். போமா, போய் உன்னோட துணிய துவைச்சிக்கோ. 2-3 நாளா உன் துணிங்க அப்படியே இருக்கு. சரிங்க அப்பா. ஒரு அப்பாவா நீங்க எனக்கு கொஞ்சம் விஷயத்த சொன்னீங்கல்ல, நானும் உங்களுக்கு கொஞ்சம் விஷயத்த சொல்றேன், நீங்க செய்யணும். சொல்லுமா, உனக்கு ஒரு அப்பாவா மட்டும் இல்லாம அம்மாவா இருந்து எல்லா வேலையும் செய்யறேன். சொல்லு, என்ன செய்யணும்? அப்பா, வெளிய துணி துவைக்கிற கல்லு இருக்குல்ல, அங்க போய் ஒரு செயிரை போட்டுட்டு வாங்க பாக்கலாம். எதுக்குமா? போட்டுட்டு வாங்கப்பா. இப்பதானே சொன்னீங்க நான் சொன்னது செய்வேன்னு. போய் செஞ்சுட்டு வாங்க பாக்கலாம். அப்படி சொன்ன உடனே கனக்கையா வெளியே ஒரு செயிரை கொண்டு வந்து போட்டாரு. தரணி மெதுவா நடந்து வந்து அந்த செயிர்ல சந்தோஷமா உக்காந்துக்கிட்டா. அப்பாவான கனக்கையாவுக்கு பொண்ணான தரணி என்ன பண்றான்னு புரியவே இல்ல. அவரு நின்னு தரணிய பாத்துக்கிட்டே இருந்தாரு. அப்பா, நீங்க இப்போ உள்ள போய் நான் துவைக்க வேண்டிய துணிய கொண்டு வந்து இந்த கயிறு மேல போடுங்க அப்படி சொன்ன உடனே கனக்கையாவுக்கு எதுவுமே புரியல. அப்பா, இதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. என்னோட துணிய நானே துவைச்சுக்கிறேன். நீங்க எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுவீங்க, அவ்வளவுதான். போங்கப்பா, உள்ள போய் துணிய கொண்டு வந்து இங்க வைங்க அப்படி சொன்ன உடனே கனக்கையா உள்ள போய் துணிய கொண்டு வந்து அங்க இருக்கிற கயிறு மேல போட்டாரு. அப்பா, இப்ப அந்த தண்ணி பைப்ப என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. தண்ணி பைப்பா? எதுக்குமா அது? ஐயோ அப்பா, கொண்டு வந்து கொடுங்கன்னா கொடுங்க. அப்படி சொன்ன உடனே கனக்கையா போய் பைப்ப கொண்டு வந்து கொடுத்தாரு. தரணி அந்த பைப்ப கையில புடிச்சுக்கிட்டு, அப்பா, இப்ப நீங்க உடனே போய் பம்பு போடுங்க அப்படி சொன்ன உடனே கனக்கையா போய் பம்பு போட்டாரு. பைப்ல இருந்து தண்ணி வந்துகிட்டு இருந்துச்சு. தரணி பைப்பு தண்ணிய துணி மேல ஊத்திக்கிட்டு இருந்தா. அத பார்த்த கனக்கையா தன்னோட மகளோட புத்திசாலித்தனத்தை பார்த்து எதுவுமே பேசாம நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாரு. பாத்தீங்களாப்பா, துணி துவைக்கிறது, அத காய போடுறது ஒரே தடவை ஆயிப்போச்சு. இப்ப என்னப்பா பண்ணணும்? பொண்ணு கேட்ட கேள்விக்கு அப்பா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஆனந்தா புரோகிதர் வந்தாரு. ஐயா கனக்கையா, உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல வரனை பாத்துட்டு வந்திருக்கேன். உள்ள வாங்க, உக்காந்து பேசலாம். இங்க பாருங்க புரோகிதரே, இப்ப நான் உள்ள வரமாட்டேன், நான் துணி துவைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி சொன்ன உடனே ஆனந்தா புரோகிதரு தரணி துணி துவைக்கிறத பார்த்து, பரவாயில்ல தரணிமா, உன்னோட சோம்பேறி புத்திசாலித்தனம் ரொம்ப நல்லா இருக்கு. உன்ன மாதிரி இது வரைக்கும் யாருமே துணி துவைச்சிருக்க மாட்டாங்க அப்படி பெருமையை பத்தி பேசின உடனே தரணி வெக்கப்பட்டுக்கிட்டு, ரொம்ப நன்றி புரோகிதரே அப்படி சொன்ன உடனே புரோகிதரு தலைமையில அடிச்சுக்கிட்டாரு. கனக்கையா, வீட்டுக்குள்ள வாங்க, நான் வீட்டுக்குள்ள போறேன் அப்படி சொல்லி அங்கிருந்து வீட்டுக்குள்ள வந்தாரு. கனக்கையா புரோகிதரு பின்னாடியே வீட்டுக்குள்ள வந்தாரு. ஆனந்தா புரோகிதரு மாப்பிளைய பத்தி எல்லா விஷயத்தையும் எடுத்து சொன்னாரு. கனக்கையா இப்படி ஒரு நாள் மாப்பிள்ளை வீட்டுக்கார வர சொன்னாரு.
ஆகாஷ் பொண்ண பார்த்தான். பொண்ண பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். நான் நினைச்ச மாதிரி பொண்ணு ரொம்ப அழகாதான் இருக்கா. பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. தரணிக்கும் என்ன பிடிச்சிருந்தா மேல்கொண்டு விஷயத்த பேசலாம். தம்பி ஆகாஷ், என் பொண்ண பத்தி தெரியுமாமா? உங்க பொண்ணுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகம்னு ஆனந்த புரோகிதரு சொல்லிருக்காரு. நான் அழகா இருக்கிற பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தேன். உங்க பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. அப்படி சொன்ன உடனே ஆகாஷோட அம்மா அன்னபூர்ணா நடுவுல வந்து, சோம்பேறி அப்படின்னு அவரே சொல்றாரு இல்லப்பா. அப்படியா இருந்தா அந்த பொண்ணு வேண்டாம். சோம்பேறியா இருந்தா நம்மளுக்கும் கஷ்டம். அப்புறம் எல்லாருமே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. தரணி கல்யாணமாயி நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சரியாயிடுவா. எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். தரணி பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. மத்த விஷயத்த எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஆகாஷ். அவனை பார்த்து தரணி தனக்குள்ள தானே இப்படி சொல்லிக்கிட்டா. மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்னோட சோம்பேறித்தனத்துக்கு பேட் டேஸ் வரும்னு யோசிச்சேன். கல்யாண விஷயத்த பத்தி பேசினதுல இருந்து அதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னோட அழக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்திருக்காரு. இதுக்கப்புறம் எனக்கு என்ன? ஆகாஷுகிட்ட என்னோட அழக காட்டியே எல்லா வேலையும் செய்ய வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டா. ஆனந்த புரோகிதரு டைமை வேஸ்ட் பண்ணாம பொண்ணு வீட்லயும் பையன் வீட்லயும் எல்லா விஷயத்த பேசி முடிச்சாரு. தரணிக்கும் ஆகாஷுக்கும் கல்யாணம் செஞ்சாங்க. தரணி மாமியார் வீட்டுக்கு போனா. மாமியாரான அன்னபூர்ணா புது மருமக கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகம் அப்படின்னு எல்லா விஷயம் தெரிஞ்சு கொஞ்ச நாள் அவங்களே வேலை செஞ்சாங்க. தரணி கொஞ்சம் கூட மாறவே இல்ல அப்படின்னு அன்னபூர்ணா தம்பதிங்க காசிக்கு போயிட்டாங்க. அதனால ஆகாஷ் சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு வீட்லயே இருந்தான். ஆகாஷுக்கு அப்ப தெரிஞ்சிச்சு உண்மையான விஷயம் என்னன்னு. ஷிங்க்ல பாத்திரங்க அப்படியே இருந்துச்சு. வாஷிங் மிஷினுகிட்ட துணியும் அப்படியே இருந்துச்சு. தரணி, தரணி அப்படி கூப்பிட்ட உடனே ரொம்ப நிதானமா தரணி ஆகாஷுகிட்ட வந்தா. ஆனா ஆகாஷ் கோவமா பேசாம, நம்ம 2 பேரும் ஆடிக்கிட்டே பாடிக்கிட்டே வீட்டு வேலை செய்யலாமா? எனக்கு பாடவும் தெரியாது, ஆடவும் தெரியாது, வேலை சுத்தமா தெரியாது. அப்படி இல்ல தரணி, எந்த வேலை செஞ்சாலும் 2 பேரும் சரிசமமா செய்யலாம். அப்பதான் 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. சரி. நான் இப்போ ஷிங்க்ல இருக்கிற பாத்திரத்தை தேய்ச்சி தருவேன், நீ கழுவணும். சரிங்க, முதல்ல நீங்க தேய்ச்சி கொடுங்க, அதுக்கப்புறம் நான் கழுவுறேன். அப்படி சொன்ன உடனே ஆகாஷ் தரணி கிட்ட பேசிக்கிட்டே பாத்திரத்தை தேய்ச்சான். தரணி, நான் இப்போ தேய்ச்சிட்டேன், நீ இப்போ கழுவணும். ஏன் அழக பார்த்து நீங்க மிச்ச வேலையும் செய்யலாம்ல? அப்படி சொன்ன உடனே ஆகாஷ் சந்தோஷப்பட்டுக்கிட்டு தேய்ச்ச பாத்திரத்தை அவனே கழுவுனா. தரணி கூட சந்தோஷப்பட்டா. பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்ச உடனே, அப்பா நீங்க எவ்வளோ நல்லவரு அப்படி சொன்ன உடனே ஆகாஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டான். நான் இப்போ வாஷிங் மிஷின்ல இருக்கிற துணிய துவைச்சிடுவேன், அதுக்கப்புறம் நீ அதை கொண்டு போய் காய போடணும், சரியா? கிச்சன்ல கூட நீங்க தான் முதல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சீங்க, இங்க கூட நீங்க தானா? இல்ல, நான் தான் இப்ப துணிய வாஷிங் மிஷின்ல போடுவேன். சரி தரணி, நீயே கீழே இருக்கிற துணி எடுத்து வாஷிங் மிஷின்ல போடு. அப்படி சொன்ன உடனே தரணி பக்கெட்ல இருக்கிற துணிய பார்த்து, ஐயோ இப்ப கீழே குனியணுமே, என்னால எப்படி முடியும் அப்படி யோசிச்சுக்கிட்டே தன்னோட புருஷனை பார்த்து, புருஷன் பேச்ச கேட்கணும்னு பார்வதி சித்தி சொன்ன வார்த்தை இப்பதாங்க ஞாபகத்துக்கு வந்துச்சு. நீங்க என்னோட புருஷன் இல்ல, உங்க பேச்ச நான் கேக்குறேன், கேப்பங்க. நீங்களே துணியை மிஷின்ல போடுங்க, நான் அதை கொண்டு போய் காய போடுறேன். அப்படி சொன்ன உடனே ஆகாஷ் சிரிச்சுக்கிட்டு துணியை கொண்டு வந்து வாஷிங் மிஷின்ல போட்டான். மிஷினை ஆன் பண்ணான். இப்படி 2 பேரும் உக்காந்து 1/2 மணி நேரமா சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. மிஷின் கூட ஆஃப் ஆச்சு. தரணி, சரி எந்திரிச்சு கிளம்பு, கொண்டு போய் துணிய காய போடு. போடணுமா? கண்டிப்பா போடணும். எனக்கு உங்க பேச்ச கேட்கணும் தான் இருக்கு, ஆனா என்னோட அழகு. இப்படி தரணி சொல்லி முடிக்காங்கட்டியும் ஆகாஷ் நடுவுல பேசி, வேண்டாம் தரணி, நானே செய்றேன். இப்படி ஆகாஷ் துணிய வெளியே கொண்டு வந்து காய போட்டான். இப்படி ஆகாஷ் துணி காய போடுறத பார்த்த பக்கத்து வீட்டு சுதர்ஷன் சிரிச்சான். எதுக்கு அந்த சிரிப்பு? உன்னோட சோம்பேறி பொண்டாட்டி சொன்ன வேலையெல்லாம் செய்தியே, அதுக்கு தான் சிரிப்பு வந்துச்சு. அப்படி சொல்லி ஜோரா மறுபடியும் சிரிச்சான். ஆனா ஆகாஷ் மட்டும் சோம்பேறி பொண்டாட்டி சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு முன்னாடி போனான்.